வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். வரலாற்று காலத்தில் மீண்டும் மீண்டும் மொகலாயர் தாக்குதலுக்கு ஆளான சோம்நாத் கோவில் முதல் முறை தாக்கப்பட்டதன் 1000வது ஆண்டாக நடப்பு 2026ஆம் ஆண்டு அமைவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை குஜராத் மாநிலம் சோம்நாத் செல்ல இருக்கிறார். சோம்நாத் சுய கௌரவ திருவிழாவை குறிக்கும் வகையில் சோம்நாத்தில் ஓராண்டு காலம் பல்வேறு செயல்பாடுகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வரும் 8 முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆன்மீக மற்றும் சமுதாய செயல்பாடுகளும் இதில் அடங்கும். குஜராத் மாநிலத்தின் சோம்நாதர் ஆலயம் எதிரிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் காலனி ஆட்சியாளர்களின் கொள்ளைகளையும் மீறி 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைநிமிர்ந்து நிற்பது எவராலும் வெல்ல முடியாத இந்திய நாகரிக உணர்வின் பிரதிபலிப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கட்டுரை ஒன்றில் கூறியுள்ளார். 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் 1026ஆம் ஆண்டு ஜனவரியில்தான் காட்டுமிராண்டித்தனமான படையெடுப்பு மூலம் சோமநாதர் கோவிலை அழிக்க முதல் முறையாக கஜினி முகமது முயன்றதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோமநாதரின் கதை நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் பாரத மாதாவின் எண்ணற்ற குழந்தைகள் பல்லாயிரம் ஆண்டுகளாக காட்டி வரும் அசைக்க முடியாத துணிச்சலின் கதையை தவிர வெறும் கோவிலின் கதை அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் இதே உணர்வுதான் தற்போது நாட்டின் எல்லா துறைகளிலும் வெளிப்பட்டு வருவதாகவும் இந்திய இளைஞர்களின் புதுமையாக்க திறன்கள் மீது முதலீடு செய்ய உலக நாடுகள் விரும்புவதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சோமநாதர் ஆலயம் பல தாக்குதல்களை முறியடித்து தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்றால் நாடும் இழந்த பெருமையை மீட்டெடுக்க முடியும் என்று பிரதமர் மேலும் கூறியுள்ளார். 2014ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரைகளின் தொகுப்பாக தேசிய உருது மொழி மேம்பாட்டு சபையால் பதிப்பிக்கப்பட்டுள்ள காத்பாத் இ மோடி என்ற உருது புத்தகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் புதுடெல்லியில் இன்று வெளியிட்டார். இந்நூலில் இடம்பெற்றுள்ள திரு பிரதமரின் உரைகள் அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் நம்பிக்கை என்பதை வெளிப்படுத்தும் வகையிலும் ஸ்வச் பாரத், அந்யோன்யா போன்ற தேசிய நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கியதாகவும் அமைந்திருப்பதாக அமைச்சர் மேலும் கூறினார். கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் மின்னணு உற்பத்தி 6 மடங்காகவும் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி 8 மடங்காகவும் அதிகரித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் ஆப்பிள் நிறுவனம் $50 பில்லியன் மதிப்பிலான கைபேசிகளை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்திருப்பதாகவும் இதனால் இந்தியாவின் ஏற்றுமதி பட்டியலில் முதல் 3 இடங்களுக்கு மின்னணு பொருட்கள் உயர்ந்திருப்பதாகவும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டில் தற்போது 46 மின்னணு கூறு உற்பத்தி நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் இதனால் உற்பத்தி பொருளாதாரத்தின் முக்கிய உந்து சக்தியாக மின்னணு பொருள் உற்பத்தி மாறியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இவ்வாண்டு மேலும் 4 செமிகண்டக்டர் தொழிற்சாலைகள் வணிக ரீதியிலான உற்பத்தியை தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்னணு துறையில் தற்போது 25 லட்சம் பேர் பணியாற்றி வருவதாகவும் பல தொழிற்சாலைகள் 5000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை ஒரே இடத்தில் பணியமர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கங்கை நதியை சுத்தப்படுத்துவதற்கான நமாமி கங்கை திட்டத்தின் கீழ் கரையோர பகுதிகளில் மாசுபாட்டை குறைப்பதற்கான 15 உள்கட்டமைப்பு திட்டங்கள் கடந்த ஓராண்டில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளதை மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல் பாராட்டியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற அமைச்சகத்தின் 17வது பணிக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய அவர் கழிவுநீரை சுத்திகரித்து பாதுகாப்பான முறையில் மீண்டும் பயன்படுத்த குறித்த தேசிய கொள்கைக்கு ஏற்ப கங்கை கரையோர மாநிலங்கள் இது தொடர்பான எல்லா திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நமாமி கங்கை திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த கண்காணிப்பு வசதிகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் முடிவெடுப்பதற்கான வசதிகளை வலுப்படுத்துவது குறித்து பணிக்குழுவின் கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலையே நிலவும் என்றாலும் நாளை மறுநாள் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் இந்தியாவின் சாகர்பந்து நடவடிக்கையின் கீழ் மத்திய மாகாணத்திற்கும் ஊவா மாகாணத்திற்கும் இடையே துண்டிக்கப்பட்ட சாலை இணைப்பை சரிப்படுத்தும் பணிகளில் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த பொறியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். மோசமான வானிலைக்கு இடையிலும் இவர்கள் நேற்று ஒரே நாளில் தற்காலிக இரும்பு பாலம் ஒன்றை வெற்றிகரமாக கட்டி முடித்தனர். முன்னதாக பாலத்தால் இணைக்கப்படும் இரு கரைகளிலும் நிலத்தை வலுப்படுத்தும் பணிகளிலும் இவர்கள் ஈடுபட்டனர். முற்றிலும் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் இதர அளவீட்டு கருவிகள் இப்பணிகளில் பயன்படுத்தப்பட்டன. அண்டை நாடுகளுக்கே முதலிடம் என்னும் இந்தியாவின் கொள்கைக்கு ஏற்ப இப்பணிகள் அமைந்திருந்தன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது.